ஹாய் ஹலோ வணக்கம், இது ஆயுத எழுத்துத பாட்காஸ்ட். இதுதான் ஆயுத எழுத்துத பாட்காஸ்ட். இதுதான் ஆயுத எழுத்துத பாட்காஸ்ட். Only I am. Only I am. I am the Jivananda. Only I am. Only I am. So guys, இன்றைக்கு என்ன தருணம்? என்னதுக்கு திரும்பி ஒன்று கூடினாங்க? நைட் இரவு ஒன்று கூட்டிட்டோம். ஐ மீன் பாட்காஸ்ட்க்கு நைட் இரவு ஒரு எபிசோட் எடுத்துறாங்க. ஆரம்பமே அபர்கலமா இருக்கு. இது பிடிச்ச படம் 96 சாரி 69. ஐயோ நைட் சரி, ஓகே ஓகே வாங்கோ, மெயின் மேட்ருக்கு வாங்கோ. அதாவது இப்போ நாங்கள் ஏன் திரும்பி வந்திருக்கிறோம்னா ஒரு எபிசோட் அபவுட் அவர் நேம். நேம்னா இப்போ மிது லித்தன் சாருண்டு இல்லை. இந்த நாங்கள் இப்போ பாட்காஸ்ட் தொடங்கி எவ்வளோ வருஷம்? ஒரு 4 வருஷம், 5 வருஷத்துக்கு மேலே 5 வருஷம் இருக்கு. 5 வருஷம் இருக்கும். 100வது எபிசோட் கூட இன்னும் விரல் ஆகும். 100 வந்துட்டோம். நான் வீடியோ யூடியூப்ல பார்க்க எங்களோட வீடியோ ஆல்மோஸ்ட் 40 எபிசோட் இருக்கும். அப்போ 100 வந்திருக்கும் நினைக்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள் 100க்கு வாழ்த்துக்கள். ஸோ இவ்வளோ எபிசோட் எடுத்தோம். நாங்கள் உருப்பிடவே இல்லை. அதை விட இந்த பேர் ஆயுத எழுத்து, அது ஒரு மூவி இருக்குது. ரியலி உண்மையா அதில் ஒரு மூவி இருக்குது. உண்மையாக ஒரு மூவி இருக்குது. அது மாதிரி அது கொஞ்சம் ஓரளவு பிக் ஸ்டார் தானே. ஒரு நியூ கமர் டைரக்டர். சுப்பிரமணியம் ரத்னவேல். ஐ திங்க் மணி ரத்னம். மணிரத்னம் இல்ல, இட்ஸ் a new guy. ஓகே, பசிக்குது மணி. அவர் அந்த ஒரு என்ன 3 நியூ ஆக்டர். ஏன்னா ஒரு ஆள் பேர் வந்து சூர்யாக்கும். ஐ மீன் யூ குட் ரியலி திங்க் இட்ஸ் ஒரு நியூ கமர். எல்லாம் நியூ கமர் உண்டு என்றால் ஒருத்தருக்குமே அந்த படம் ஞாபகம் இல்லை. ட்ரூ, ஆக்சுவலி அது நிறைய பேருக்கு தெரியாது. லைக் மணிரத்னம் சொல்லிக்க நிறைய பேருக்கு அந்த படம் முதலாவது ஞாபகம் வராது. எங்களுக்கே வராது. ஐ மீன் இட்ஸ் ஈவன் பாட்காஸ்ட்னால வெறும் மற்றபடி பார்க்க கூட திருப்பி ரிவாட்ச் பண்ணிக்க இட்ஸ் லைக் Surya is the hero on the hero, படம். yeah. As one of the heroes actually. அவர் படம். So இப்போ இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னத பத்தி கதைக்க போறோம். About 24 You are starring Ajay Devgan. and we are today rewatched. Yes. ஆயுத எழுத்து the podcast. இந்த பாட்காஸ்ட் இல்ல, வெறும் ஆயுத எழுத்து the movie. அப்ப இந்த பாட்காஸ்டுக்கு பேர் வைக்க நாங்கள் 2 பேரும் தான் முதல் செய்ய தொடங்கினதுனால அப்போ தான் I thought like okay 22 வைப்போம்ண்டு. பின்ன நீ ஜாயின் பண்ணி பின்ன I was like okay மணிரத்னம் 2 செய்யலாத 3 பேர் முருகரும் செய்யலாத and then actually இன்றைக்கு முருகருக்கு ஏதோ தைப்பூசம். congrats எபிசோட் பேர் பத்தி தெரியாதா? நான் எடுக்கறேன் தைப்பூசம். முருகன் bro congrats. I think என்ன மலேசியால அந்த முருகருக்கு வந்து தைப்பூசம் அந்த 20வது வருஷமோ அது ஏதோ 10வது 20வது வருஷம் ஏதோ சொன்னேன். okay no I think 20வது வருஷம். அது அந்த இது 2007 நினைக்கிறேன். பில்லா படம் பிறகு தான் இருந்தது. அப்பவே இருந்தது. அப்ப 20வது வருஷம். I think it's 20வது வருஷம். அப்போ கொரோனாவில் ஐ திங்க் ஜெயா டிவியில் இந்த படம் போனதுன்னு நினைக்கிறேன். அவர் ஃபர்ஸ்ட் லாக்டவுனில் அதான் ஐ சா லைக் ஆன் ட்விட்டர் சம்திங் ரெடிட் இதில். அப்போ இந்த ஓடிடி ஒன்றும் இல்லையே. ஐ மீன் எஸ் இட்ஸ் ஒரு 6 வருஷம் தான். ஆனால் ஓடிடி பெருசாக ஒன்றுமா நெட்ஃப்ளிக்ஸ் இருந்தது. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைம்லேயும் தமிழ் படங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. கொரோனா ஒரு முக்கிய காரணம் ஓடிடி கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு. அப்போ தான் நாங்கள் படம் பார்க்க ஐ வாஸ் லைக் ஓகே இப்போ நான் அந்த சம்மருக்கு பிறகு தானே லைக் ஓகே நாங்கள் இந்த பாட்காஸ்ட் ஒன்று செய்வோம். அப்போ ஐ தாட் லைக் ஆயுத எழுத்து வைப்போம். 3 பேர் ஆயுத எழுத்து ஆக்சுவலாக என்னண்டா அந்த 3 புள்ளி இருக்கு. அந்த லெட்டருக்கு பேர் ஆயுத எழுத்து. அண்ட் நான் ஆனஸ்டாக சொல்லணும், எனக்கு கனவே தெரியாது இந்த படம் பார்த்தாங்க. ரியலி இப்போ நாங்கள் ஒரு போகிற இடத்துல ஒரு படத்தை பற்றி கதை கேட்குறோம். we never talked about ஆயுத எழுத்து. No because அப்போ சொன்ன மாதிரி தான் நான் it could have been ஒரு நியூ கமர் மூவி. and it's I mean okay சூர்யா அந்த அளவுக்கு பெரிய ஸ்டார் இல்லை அப்போதே. பட் a year before he did காக்க and அந்த படம் தான் was his breakthrough as a commercial as a action hero மாதிரி. and then 1 year after கஜினி வந்தது.
So he had like or on the 3 years he had like 3 big hits yeah. with Kaka Kaka, Aaytha Ezhuthu and Gajin. Surya prime la. Yeah, that was as like really his prime, because I think so between Kaka Kaka and Varnamayiram, no, even Ayan Madhavan, under 6-7 years he was like really on top. Singam mattum. Yeah, Singam, and then Elam Arivan, then with Matran his downfall began. Yeah. He was like 10 years on top, and on the span was on the time where Vijay had given a lot of flops. Yeah, Villu, Vetekaran, Velaidam, Sura, Valaki Tanmagan, அந்த மாதிரியான படங்கள் வந்தது. And இது எப்படி பார்க்க அந்த கனவே தெரியும் அந்த படம் பார்த்தாக்க. பட் இந்த படம் எப்படி உருவாயினது என்றால், இட்ஸ் ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் என்றால் இதுலேயும் செஞ்சிருப்பேன், பருத்திவீரன் செஞ்சிருப்பேன். 1950ஆம் ஆண்டு ஒரு படம் ஒன்று வந்தது, கால்ட் ராஷமோன், ஒரு ஜாப்பனீஸ் மூவி. அந்த படம் எடுத்த பேர் வந்து அகிரா குரோசாவா. Miskin Dal. And Kurosawa is like, regarded as one of the greatest filmmaker of all time. And up 50s, 60s Japan la padam eduthavar. At the time where in Japan the Hiroshima bomb ala பாதிக்கப்பட்ட நாடு தான் அப்போ Nagasaki and Hiroshima la. And we are talking like a few years after that nuclear bombing. And Kurosawa அந்த படத்துல, ராஷமோன் படத்துல ஒரு murder ஒன்று நடக்கும். Yeah, so we're talking like 8 years ago, 7-8 years ago. அந்த படத்துல ஒரு murder ஒன்று I mean எங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸே அப்போ ஒரு 10-15 இயர்ஸ் அவையே டீனேஜர், எங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் டீனேஜர். அண்ட் அந்த படத்தை ஒரு மர்டர் நடக்கும். அந்த மர்டரை ஐ விட்னஸ் இருப்பினம், ஐ திங்க் இட்ஸ் 4 பேர் நினைக்கிறேன். அண்ட் 4 பேரும் that's like the first time in cinema, அப்போ மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் the first time. அந்த 4 பேரையும் இன்வெஸ்டிகேட் இன்டரோகேஷன் பண்ணிக்க 4 பேரும் ஒரே மர்டர் தான் நான் பார்த்தவே. ஆனால் அவை சொல்கிற விதம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் கான்ட்ராடிக்ட்ஸ். இப்போ நான் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும், நீ சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் ஒரு சம்மந்தமே இருக்காது, வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ். எஸ், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். அண்ட் தட் வாஸ் லைக் த பர்த் ஆஃப் அந்த மல்டி பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஹைப்பர்லிங்க் சினிமா மாதிரி. நான் மூவியும் பார்க்கல, நல்ல படம். But it's like 1950s. அது அப்ப எடுத்த படம், ஜப்பானீஸ் மூவி. இப்போ மூவி சரியா இல்லாட்டியும், ஐ மீன் என்ன விஷுவல் சரியா இல்லாட்டியும் அந்த மூவி நல்லா இருந்தா. Yeah. And that was like அந்த தொடக்கம், அந்த ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி ஃபார் அந்த ஹைப்பர்லிங்க் டிஃப்ரெண்ட் மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ் சினிமா. And I think அதை பேஸ் பண்ண விரும்மாண்டியெல்லாம் வந்தது. And the thing was, அந்த ராஷமோன் படம் இருக்கல்லோ, அந்த ராஷமோன் எஃபெக்ட்னு சொல்கிறவே அந்த படத்துலேருந்து தான் வந்தது. அண்ட் இந்த ராஷமோன் எஃபெக்ட் வந்து யூ கேன் ஈவன் லைக் அப்ளை இன் டு சோஷியல் லைஃப். இப்போ ரியல் லைஃப்பில் ஏதாவது ஒன்று நடந்தால் வி ஹேவ் லைக், இப்போ நாங்கள் 3 பேரும் ஒரு படத்தை பார்த்துருந்தாலும் இப்போ சினிமாவுக்கு போய் வி ஸ்டில் ஹேவ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இப்போ நான் வேறு மாதிரி பார்ப்பேன், நீ வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். எஸ், பட் ஈவன் தோ வி saw the same thing. And 2000 ஆண்டு, I think it was 2000 or 2001 ஒரு மெக்சிகன் படம் ஒன்று வந்தது. இட்ஸ் கால்ட் அமோரஸ் பேரோஸ் உண்டு. I don't know, maybe சுதீர் அந்த செக்மெண்ட்ஸே வேறு 60 minutes with சுதீர் ஸ்ரீனிவாசன் உண்டு. அப்புறம் ஒரு தமிழ் பிரபான்னு ஒருத்தர் வேறு. Okay, he's a screenplay writer. Yeah, he has written சர்பாட்ட பரம்பரை, okay, தங்களான் எழுதியிருப்பார். ஓகே, ஓரளவுக்கு அப்படி இப்படித்தான். ஹீ காந்தா அவர் தான் எழுதியிருப்பார். Okay, yeah, Tamil Prabha, and he's like a lyricist as well, and I think, and அவர் வந்து இந்த அமோரஸ் பேரோஸ் படத்தை பற்றி கதைப்படாது. இந்த படத்தை எடுத்த வந்து அவரை தெரியாட்டிக்கும் எடுத்த படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட பேர் வந்து அலெகாந்திரோ கொன்சாலஸ் இன்யாரித்து. அவர் வந்து 2015 பேர்ட்மேனுக்கு he won the Oscar for best director. Okay, and the year after he won the best director award as well for The Revenant. அந்த படத்துல லியோ டிகாப்ரியோக்கு first and only Oscar till date after 30 years. he did like movies like I saw Shutter Island ஒரு 2 கிலோமீட்டர் முதல் அதுக்கே கொடுத்திருக்கலாம். அதுக்கு பார்த்துட்டு I was like, எப்படி அந்த மனுஷனுக்கு இந்த படத்துக்கு ஆஸ்கர் அந்த இயர் யாருக்கு ஆஸ்கர் கிடைச்சதுன்னு தெரியுமா? 2010 சிறுத்தை சிவாக்கு 2010 எனக்கு தெரியல யாருக்கு கொடுத்தாங்க. I don't know. Like hope. நார்மலாவே லியோக்கு ஒவ்வொரு வருஷத்துலயும் ஏதாவது ஒரு படம் வந்து நார்மலா கொடுத்துருக்கணும்.
பட் யா ஸோ இஞ்ஞரித்து இந்த படம் தான் அமோரஸ் பேரோஸ். அதிலே வந்ததும் படத்தின் தொடக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கும். ஒரு கார் ஆக்சிடென்ட். அண்ட் அந்த ஆக்சிடெண்ட்டில் தெர் லைக் 3 பீப்புள்ஸ், ஒரு ஹிட்மேன் லைக் ஆக்களை ப்ரொஃபஷனாக கில் பண்ணுற ஒருத்தர், ஒரு மாடல் அண்ட் ஒரு பொடியன் உண்டு which is involved in dog fighting. ஓகே. அவை 3 பேரை சுற்றித்தான் இந்த படமே நடக்கும். அவன் லைஃப் எப்படி இந்த ஆக்சிடென்ட்டுக்கு வந்தது. அண்ட் இந்த படம் பார்த்த பிறகு கமல்ஹாசன் had the idea. நாங்களும் ஐடியா வராமல் இருந்திருக்குது. கமலுக்கு வந்திருக்கீங்க. நாங்கள் இந்த படம் எப்படி ஒரு படம் இந்த ராஷமோன் எஃபெக்டை வச்சு நாங்கள் தமிழ் படம் ஒன்று எடுப்போம். அண்ட் தென் ஹீ அப்ரோச் மணிரத்னம் அண்ட் இன்னும் ஒரு டைரக்டர், அது பேர் மறந்து போனேன். அந்த படத்தின் பேர் would have been மூணு மேபி அது 3 அதாவது மாடை வச்சு எடுத்துக்கலாம். 3 மாடு கதை. அண்ட் மூன்ற பேர் வச்சாச்சு. அண்ட் தென் மணிரத்னம் thought like I don't know why he stepped out of the project. என்ன தெரியல வடிவா. I think because he wanted to do something else. ஏதாவது கமல்ஹாசனாக இருந்துருக்கலாம், தெரியல. அண்ட் ஆனால் சண்டை பிடிச்சி பிரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லை. அது ஃபைனலைஸ் ஆகல அந்த படம். அண்ட் தென் இன் த சேம் இயர் both announced ஒரு மூவி. கமல்ஹாசன் டிட் விருமாண்டி, மணிரத்னம் டிட் ஆயுதெழுத்து. அண்ட் both மூவிஸ் சேம் இயரில் வந்தது. 2 படத்துலேயும் இந்த ராஷமோன் எஃபெக்டை வச்சு தான். விருமாண்டியில் ஒரு சம்பவம் நடக்கும், அதை சுற்றி கமலோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, பசுபதியின் பெர்ஸ்பெக்டிவ் என்ன, நெப்போலியன் பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அந்த எல்லாட்ட பெர்ஸ்பெக்டிவ் சுற்றி தான் அந்த விருமாண்டி படம். இதில் பார்க்குற எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எங்க. ஆயுதெழுத்து படத்தில் இட்ஸ் த சேம். தொடக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கும். மேஜர் ஸ்பாய்லர், வேர்ல்ட் லெவல் ஸ்பாய்லர். I don't like Siddharth. I don't like Siddharth. No, இந்த படம், I mean, படத்தை பற்றி கேட்பேன். I can imagine that a lot of people பார்த்துருக்க மாட்டேன் இந்த படத்தை. அதனால பார்த்துட்டு இந்த எபிசோட நீங்கள் ரிவிசிட் பண்ணுங்க. பார்த்துட்டு பாருங்க, இல்லை இதை பார்த்துட்டு உங்களுக்கு மேபி இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் போடுவோம், இதை பார்த்துட்டு படத்தை பாருங்க as you wish. அண்ட் தொடக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அதில் மாதவன் who played இன்பசேகர், சூர்யான கேரக்டர் மைக்கேல் வசந்த சுற்றுவார் அந்த பிரிட்ஜில். அண்ட் சித்தார்த் அர்ஜுன் ப்ளே பண்ணவர். அவர் அந்த ஒரு மங்கி மாதிரி அந்த பிரிட்ஜில் ஏறி நிற்பார். அண்ட் தென் சுட்ட உடனே சூர்யா வில் லைக் ஃபால் into the sea river whatever. அண்ட் அதெல்லாம் படம் தொடக்கம். அண்ட் தென் அதில் 3 பேர், ஸோ இன்பசேகர், மைக்கேல் வசந்த் அண்ட் அர்ஜுன் கதை, அதெல்லாம் படம் தொடங்கும். நான் இந்த படம் பார்க்க I really liked it. And then I had the fear, இப்போ ரீவிசிட் பண்ணிக்க எனக்கு சில நேரம் பிடிக்காம போகணுமோ, அப்புறம் ஒரு வேலை பிடிக்காம போயிட்டா நல்லா படுது. இதான் இப்போ நாங்கள் இந்த ஒரு டீப்பராக உள்ள போய்க்க முதல் how did you like it? ஆயுதெழுத்து ஐ திங்க் நான் அந்த படம் நான் முதல் பார்த்தேன். நான் ஒரு 4 years கோவிட்டுக்குள்ளே தான் பார்த்தேன் நான். அப்போ மணிரத்னம் எல்லா படம் பார்க்க அதுவும் பார்த்தேன் நான். I did like it. Oh yeah, you did like rewatch every Mani film வந்து அதில் ரீவாட்ச்னு கூட இல்லை, சில படங்கள் நான் பார்க்கவே இல்லை. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமே பார்த்துறேன். ஐ திங்க் ஈவன் ஆயுதெழுத்து வாஸ் ஒன் ஆஃப் தெம். லைக் அப்போ தான் முதலாம் தினம் பார்த்தேன். அண்ட் எனக்கு அது லைக் மணிரத்னம்கிட்ட இருந்து இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் அவர் இப்போ அந்த ஒரு கேரக்டராக நிறைய காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் காட்டியிருக்கிறார். ரோஜாவாக இருக்கட்டும், ஈவன் அந்த 20 இருந்து அதில் அஃபேர் எல்லாம் இருக்கும் அவருக்கு. தளபதியில் அந்த அம்மா 14 வயசில் புள்ள பெற்று அப்படி இருப்பார். ஆனால் ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக அவர் எப்போவுமே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்க்ரீன் பிளேன்னு பெருசாக இருந்தது. சிம்பிளாக இருக்கும். பட் அந்த எமோஷன்ஸில் அவர் லைக் அதில் ஒரு வேறு கிங்காக இருந்திருப்பார். பட் இதில் ஐ திங்க் ஐ வுட் சே ஃபர்ஸ்ட் டைம் அவர் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வந்து அதை காட்டினது. ஐ திங்க் தமிழ் சினிமாக்கு இட் வாஸ் ரியலி நியூ. மேபி இருந்திருக்கும் ஏதாவது புதுசில் கமல் மேபி ஏதாவது செஞ்சுருப்பேன். பட் அந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அண்ட் ஈவன் ஓகே அப்போ தேவர் நாட் லைக் ஸோ பிக் ஸ்டார்ஸ். பட் அந்த அவன் 3 பேரையும் கூப்பிட்டது. ஈவன் ஓகே சித்தார்த் வாஸ் அ நியூ கை, ஹி வாஸ் லைக் அ நியூ கம். No, the Madi was a big star then. Yeah, Madi was already அவர் அழைப்பதெல்லாம் செஞ்சுட்டு வந்தவர். Was ஒரு அந்த lover boy. Yeah, the lover boy, but other totally different to that character. And Surya, as you said, he came after Kakaka. So Kakaka படம் அது பெரிய ஹிட் ஆன படம். அதுக்காக ஓகே சொன்னதே பெரிய விஷயம். ஐ திங்க் அது இப்போ நடக்காது. லைக் ஈஸியாக அப்படி பெரிய ஆக்டர்ஸ் ஒரு ஓகே சொல்லி The reason why Surya said yes is like அப்போ கார்த்தி தான் அசிஸ்டன்ட் 84 மணிரத்னம் படத்தை கூட வருவார். And Surya said like
டீச்சர் ஃபோன் பண்ணிக்க ஸ்டூடெண்ட் அவங்கள்ட்ட சொல்லி தானே ஆகணும். Okay, yeah, because money. Yeah. அது and I liked it very much. அது அது ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஓகே, அந்த எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் நான் 2ஆம் தடவை பார்க்க எனக்கு கதை தெரியும். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க எனக்கு வந்து அந்த ஓகே இது ஹைப்பர்லிங்க் எப்படி சொல்ல போயிடும் இது ஏன்னா அவன் வந்து அந்த ஓப்பனிங்காக ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் சீன் வார்த்தை அதான இன்டர்மிஷன் படத்தில் பிறகு தானே உண்மையாகவே எல்லாமே ரிவீல் ஆகும். ஸோ அது நல்லா இருந்தது. அந்த அதுக்கும் இது ஒன்று சொல்லுவேன் என்ன நடுவில் நடக்கிறத முதல் போட்டுட்டு பிறகு அந்த ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு பிறகு அந்த நடுவில் இருந்து என்ன இன்டர்மிஷன்லேருந்து பிறகு திரும்பியும் என்ன போகிறது இதோ ஒரு இதுன்னு சொல்லுவேன் என்னன்னு தெரியல. There's the same approach Christopher Nolan மெமெண்டோ படத்தில் அப்படி தந்தது. அப்படி அந்த சுற்றி வர மாதிரி சுற்றி அந்த இட்ஸ் லைக் உப்படி போகாத படம். It will be like உப்படி and the middle of the film will be not like அந்த கர்வ்ல it will be like கொஞ்சம் முதல் yeah and சில சீன்ஸ் வந்து ஒரு 10-15 சீன் வந்து கொண்டே இருக்கும் பட் வேற மாதிரி வந்து கொண்டே இருக்கும். அதனால ஐ திங்க் மணிரத்னம் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாக இருந்தது. ஐ லைக் இட் வெரி மச். அதில் அண்ட் அந்த கொம்போமே நல்லா இருக்கும். லைக் ரியலி குட் ஆக்டிங். அந்த அண்ட் டைலாக்ஸ் ஐ திங்க் சுஜாதா வாஸ் டைலாக்ஸ் எஸ்பெஷலி மைக்கேல் கேரக்டரில் சுற்றி நடக்கிற டைலாக்ஸ். உனக்கு அப்படி பிடிக்கும்? எனக்கு பிடிக்கல. இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் இப்போ சில நேரம் அது அன்பாப்புலராக இருக்கலாம் எனக்கு தெரியல. ஆனால் இல்லை இப்போ நானும் நேற்று சொல்லிட்டேன் அந்த சித்தாந்த கேரக்டர் எனக்கு விலங்கல் ஏன் இந்த வரை நான் இம்ப்ரெஸ் சொன்னேன். ஆனால் எனக்கு வந்து இந்த கொம்போ நல்லா பிடிச்சிருந்தது மாதவன் அண்ட் ஐ திங்க் அந்த மூவி அந்த கான்ட்ரோவர்சி மேபி இப்போதைக்கு டியூட்ல இருக்கிற பிரதீப் மமிதா ரிலேஷன்ஷிப்புக்கும் அந்த இன்பசேகர் அதை சொல்லி it would been regarded as a toxic relationship. It's a toxic relationship. அதுதான் மணி. It's like அத அப்படி நீங்க லைஃப்ல இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது ஒரு படமா பார்க்கவே இன்ட்ரஸ்டிங்கா நல்லா இருக்கு. அது இன்ட்ரஸ்டிங்கா வேற எனக்கு என்னன்னா இப்ப அதுவே அந்த காற்று வெளியீடு படம் வந்ததല്ലോ லைக் அந்த சேம் மாதிரி இருக்கு. அதுல கொஞ்சம் இது கட்டுரையில கொஞ்சம் ஒரு ஹை கிளாஸ் கை பட் அந்த பிஹேவியர் ஆல்பா மேல் நான் சொல்றதான் ரூல்ஸ் அப்படி. இப்போ ஏன்னா இந்த படத்துல ஏன்னா மாதவன் வந்து ஜெயில இருந்து தானே வர அவ வந்து வெயிட் பண்ணுவார். பிறகு அவர் வந்த பிறகு அவள் வந்து நம்மளா சொல்லுவா இல்லை நான் திருப்பி போக மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவள் திரும்பி வருது அவள் பார்க்குது போகுது. பட் ஐ வுட் சே இதில் வந்து எனக்கு காற்று வெளியீடு பார்க்க ஐ வுட் சே திஸ் ஒன் ஆஃப் மணியோட வீக்கஸ்ட் ஃபிலிம். எனக்கு வந்து அதில் வந்து அதை தக்லாய் பார்த்த பிறகு அதான் வீக்கஸ்ட். அதுக்கு முதல் இதுன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு ஐ எம் ரெடி டு எக்ஸ்கியூஸ் எவ்ரிதிங். அண்ட் எனக்கு வந்து எனக்கு எப்பவுமே அந்த காற்று வெளியீடு படம் பார்க்க ஐ நெவர் ஃபீல் லைக் ஆதித்திக்கு ஏன் அந்த படத்தில் கார்த்தியை பிடிச்சிருக்கு. Yes, he's like a sorry to say an asshole. யாதான் ஆனா இதுல வந்து எங்களுக்கு விளங்கும் லைக் ஏன் அவருக்கு பிடிச்சிருக்கு. லைக் ஹீஸ் ஈவன் தோ அவர் கரட்டு முறை நடந்தாலும் அந்த லவ் நிறைய இருக்கும். வந்து நல்லா பொர்ட்ரேயும் பண்ணியிருப்பீங்க. லைக் என்ன நடந்தாலும் he will mostly கடைசியில் பிறகு இல்லைனா மோஸ்ட்லி புட் ஹர் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதனால இது அதை விட இது கொஞ்சம் ரிலேட் பண்ற மாதிரி. பட் யூ செட் ரைட் அந்த ரிலேஷன்ஷிப் சேமாக இருக்கும். எனக்கு அந்த அந்த மாதவன் கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுண்டா. இப்போ சூர்யா தான் மெயின் இந்த படத்துல அவர் தான் மெயின். ஆனால் எனக்கு மாதவன் கூட பிடிச்சிருந்து நான் வந்து அந்த ஒரு அந்த கடைசியை போக ஆளும் லைட்டாக மாறுவார். That's the thing. That's the point. ஏன்னா இப்போ சித்தார்த் அவருக்கும் அந்த மாறுறது இது ஒன்று இருக்கும். ஆனால் அவருக்குன்னு அந்த காரணம் ஒன்று இருக்குது. லைக் மாதவனுக்கு நார்மலாக மாறுறதுக்கு ஒரு காரணம் இல்லை. ஆனால் அவர் மாறுறார். ஸோ அதனால எனக்கு இந்த மூவி சூர்யா தான் மெயினாக இருந்தாலும் எனக்கு அந்த மாதவன் சைட் ரொம்ப பிடிச்சிருந்தது. மனுஷன் பிச்சு தின்னுட்டாங்க. எஸ்பெஷலி நீ முதல் சொன்ன மாதிரி அவர் ஒரு லவர் பாய் வந்து இப்படி ஒரு கேரக்டர் செய்து வாஸ் லைக் ரியலி. And then after that he never did something like that. But maybe closest would be விக்ரம் வேதாளா. அதே like really big cap ஒரு 1000 கிலோமீட்டர். விக்ரம் வேதாளா he is the hero man. அதுல எங்களுக்கு we are like நாங்கள் VGS அதுல வில்லனா இருந்திருந்தாலும் நாங்கள் வந்து VGS ல பக்கம் தான் இருப்போம் அதுல. விளங்குது. But that's like how Pushkar Gayatri played that wrote on the movie. And அதான் சொல்றேன் அந்த closest would be like விக்ரம் வேதாளா or அந்த தம்பி சீமானுக்கு செஞ்சவர் அந்த படம். அதுல அந்த படத்துல ஐ திங்க் 2007 தான் அந்த 67 2007 தான் இந்த படம் வந்திருக்கும் தம்பி. ஐ திங்க் நல்ல ஒரு பாட்டு இருக்கு சுடும் நிலவண்டு. ஓகே இட்ஸ் பாவனா ரைட் அந்த படத்துல ஹீரோ. ஐ திங்க் பாவனா. அப்போ கூட மேடி சொல்லியிருப்பார் சீமான் approached him and then மேடி சொல்லியிருப்பார் சீமான் had like ஒரு விஷன்
ஓகே இதான் உங்களோட கேரக்டர், அவர் தம்பின்னா நான் வேற கூப்பிட்டு ரியல் லைஃப்லையும் தம்பின்னு தானே கூப்பிடுறாங்க, இல்லை தம்பி இதான் உங்களோட கேரக்டர். லைக் இந்த தம்பி ஓகே தம்பி படம் டைட்டில் தம்பி நல்லா இருக்கு அது தம்பி மேடி would be like மேடி கட்டு வராம், மேடையில் செய்வராம், அடிப்பறாம், போவராம். and then சீமான் would be like ஓ நல்லா நான் எழுதினா கூட நீங்கள் நல்லா பண்ணுறீங்களே. and then மேடி ஒருக்க சொன்ன வராம், நான் நீங்கள் எழுதின மாதிரி ஒன்றும் செய்யலை, நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அப்படிதான் நான் ப்ளே பண்ணுறேன். That's true actually. and சீமான் சொல்லியிருப்பேன் ஓகே பரவாயில்ல அப்படியே ஓகே அதான் எனக்கு வேணும், நான் என்ன நினைச்சு தான் எழுதிருப்பேன். and இந்த இதில் பார்க்க you could really see that Matt is a damn actor, man. Yeah, really good actor. He's a really really good actor. இப்போ நீ சொன்னதுக்கு தான் அந்த கேரக்டர் ஆர்க் இருக்குல்லோ, இன்பசேகர் அதில் கூட ஒருக்க சொல்லுவார், மழை பெய்யக்க ஐ திங்க் ஹி வுட் லைக் மீரா ஜாஸ்மினுக்கு அடிப்பார் அண்ட் ரோட்டில் லைக் கொண்டு போய் எறிகிற மாதிரி எறிஞ்சிட்டு சொல்லுவார், இல்லை இந்த உலகம் என்ன மாதிரி ஆக்களுக்கு என்ன செஞ்சது. அண்ட் இன்பசேகர் he had அவட்ட கேரக்டர் இஸ் லைக் he is full and full bad. அடியாள். Yes, he's ஒரு அடியாள். He's not really a villain. வில்லன் இல்லை, வந்து அந்த கூலிக்கு வேலை செய்கிற ஒரு அடியாள். அண்ட் காசுக்காக அதிகாரத்துக்காக என்ன வேணாலும் செய்கிற ஒரு ஆள். அது யூ மீன் அவரை தான் சொல்றீங்க? யாரு? மாதவன். ஏனென்றால் he had no, you know, what is the reason why he would like step into politics? Or reason இல்லை, he's not really interested in politics. He don't care actually. Only because he sees, and இதுல காஸ்டிங் மணிரத்னம் சொல்லணும், பாரதி ராஜாக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் கொடுத்தாரு. அந்த ரோல் கொடுத்தது you never expected, you know. நான் அவ்வளவு சொல்லுவேன்ல, ஏன்னா பொலிட்டிக் வந்து அரசியல் வந்து சாக்கட் ஆஃப் ஸோ சம்திங் அது மாதிரி என்ன சொல்லிட்டு அது சிரிப்புன்னு சிரிப்பேன், அதுக்கு சூர்யா ஒன்று சிரிப்பு சிரிச்சு சும்மா தள்ளி விடுவாரியா, இப்பதானே வந்திருக்க அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டியா அந்த தள்ளி விடுவார். அல்ல பாரதிராஜன் ஆக்டிங் would be like வேற லெவல் மேன். அவர் கொஞ்ச நேரம் தான் வருவார், ஆனா உண்மையா அப்படா he's the so apart from Madhavan he was the main villain and so main villain and the biggest star in the movie. Yeah of course and the ரெண்டு பேர் தவிர Siddharth was not a big star, அவ ரெண்டு பேர். I mean it's like really cool that he said yes. அப்படி ரோலுக்கு accept பண்ணி. But I think even that it would be like one of his first acting you know அதுக்கு மேல ஆக்ட் பண்ணிருப்பார் நிறைய. No, not that டைரக்டரா தான் அவர் actually established. But I think மணிரத்னம் கேட்டால் who would say no. There are few guys. So Vikram said no for இன்பசேகர் கேரக்டர் விக்ரத்துக்கு தான் கொடுத்தது, but he did Sami at that time. Okay, I think he was and it like it was worth it. சித்தார்த்தன் கேரக்டருக்கு மணி approached இவர் ஸ்ரீகாந்த். I think அந்த அது ஒரு பிரச்சனையே நடந்தது because ஸ்ரீகாந்த் வந்து ஏதோ வேற ஒரு படத்தால போக முடியல. Then I think Mani said like வாழ்க்கையில ஒன்னு படம் செய்ய மாட்டேன் and he didn't do after it. Imagine he would like one of the few guys who did with Shankar and with Mani Ratnam ஒரு movie. Siddharth. Shrikant. And Siddharth is the one guy as well. One guy who did it. Yes. How Madi did not. Yeah, Shankar would say. Yeah. So கதைக்குள்ள போம். So இன்பசேகர் அவதான் first arc இன்பசேகர். And மணிரத்னம் வந்து இதில் அந்த கலர் தியரியை அப்ளை பண்ணியிருப்பார். அந்த ரெட் ப்ளூ. இன்பசேகருக்கு ரெட், மைக்கேலுக்கு கிரீன் அண்ட் அர்ஜுனுக்கு ப்ளூ. அந்த ரெட் இன்பசேகர் இஸ் லைக் பேஷன். இப்படி சொல்லும்போது மீரா ஜாஸ்மினுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மோஸ்ட்லி நாட் எவ்ரி டைம் பட் மோஸ்ட்லி அவாத்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வச்சிருப்பார். பட் ரெட் இஸ் ஆல்சோ யூனோ ஆங்கர், ஃபயர், அந்த ஒரு கோபம், ஒரு ரணம். ஐ திங்க் அந்த ஃபயர்ன்ற விஷயம் வந்து அது எல்லாத்துக்குமே இப்போ நாங்கள் அவள் இன்பசேகரை பற்றி கதை கேட்க அது வந்து அவள் எல்லா இடத்துலையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ரூம் வந்து ரெட் கலரில் தான் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பீங்க. அவர் ஆல்மோஸ்ட் ரெட் உடுப்பு தான் போடுவார். அவர் ஒரு கம்பெனி திறப்பார், அது ஒரு சிலிண்டர் கம்பெனி. அதுவும் எல்லாம் அண்ட் அவர் வந்து அந்த பிரிட்ஜ் சீன், அந்த முக்கியமான சீன்லேயே சூர்யாவை ஃபயர் பண்ணுவார். அதனால அது எல்லா இடத்துலையுமே எல்லாமே அந்த கலரை வச்சு தான் செஞ்சிருப்பேன் நம்ம அதில். இதில் தான் நான் ஒன்று சொல்லுவேன், ஏன் இப்படியான ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் இப்போ எடுக்கணும் இல்லை, டைம் இல்லை ப்ரோ. ஐ திங்க் டிமாண்ட் இல்லையண்டு. I think people have like a very short attention span. யார் அந்த டிக்டாக் இதெல்லாம் வந்தா ப்ரோ இப்போ என்னால எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணல. அந்த பக்கத்தில் இவர் ஓடணும், சப்வே ஓடணும், இல்லாட்டி கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் தட்ஸ் தி இஷ்யூ. அந்த அட்டென்ஷன் ஸ்பேம் குறைஞ்சபடியா நிறைய பேர் வந்து இந்த டீப்பாக இப்போ யோசிக்கிறே இல்லை அவைக்கு. இப்போ அதனால தான் லைக் நிறைய குட் ஃபிலிம்ஸே தியேட்டரில் ஒர்க் ஆகாமல் அப்புறம் ஓடிடியில் பார்த்துட்டு ஓகே நல்ல படமே யோசிக்கிற அந்த பிரச்சனை இருக்கு. அப்படியா லைக் எவ்வளோ ஒரு டீட்டெயிலிங் ஸ்க்ரீன் பிளே. அண்ட் ஆப்போசிட்டில்
மைக்கேல் தான் மிடில் செக்மெண்ட் வந்து மைக்கேல் தான். ஸோ சூர்யா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன், பட் நாட் ஆல் த டைம். சில நேரம் வந்து அந்த இந்த உப்படியான கலர் லைக் அந்த டார்க் ப்ளூயிஷ் நேவி மாதிரி பிளாக் மாதிரி போடுவார். அண்ட் க்ரீன் என்றாலே நேச்சர், கிரவுண்ட். ஆக்சுவலி நீ வந்து ரெட் போட்டு நீ சித்தார்த்தன்னு சொல்ல வர அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம். அப்படி சொன்னா தெரியுதா, நோமலாவே நான் கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா நீ என்ன சித்தார்த்தன்னு சொல்லிட்டேன்டா, ரொம்ப கான்ட்ரோவர்ஷியல். அண்ட் அதுல கூட மைக்கேல் இந்த கேரக்டர் வாஸ் லைக் யூனோ ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் அந்த ஃபுல் டெஸ்டோஸ்டெரான் தான். அப்படி ஐ வுட் சே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் மைக்கேல் கேரக்டர். obviously he is the main and all, but even பட் படத்துல பாக்க அவருக்கு தான் பெருசா கேரக்டர் ஆர்க் இருக்காது ஆக்சுவலி. அண்ட் அவர் பிகினிங்ல எப்படி இருப்பாரோ கடைசிலயும் அதே அந்த பொலிட்டிக்கல், பிகாஸ் இஸ் a rationalist. ரேஷனலிஸ்ட் அப்படி இருப்பார். அவர் எல்லாம் அந்த காதல்ன்றத கூட ஒரு ரேஷனலான ஐ டோன்ட் ஃபுல்லி அக்செப்ட் அந்த எக்ஸ்பிளனேஷன். பட் அவற்ற பார்வையில லவ் வந்தால் இதான் சயின்ஸ், இட்ஸ் சயின்ஸ், இட்ஸ் ஹார்மோன்ஸ் which are ஹார்மோன்ஸ், கெமிஸ்ட்ரி, அதான் இது காதல். அண்ட் லைக் ஈஷா டியோல் would be like no complete bullshit man, that's not like the emotion அவர் விட்டுட்டு நீ எல்லாத்தையும் வந்து நீ ரேஷனலா எல்லாத்தையும் வந்து சயின்டிஃபிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். And Surya and the character, it was like refreshing because I think he was 28 at the time, so still very very young. And அப்படி ஒரு கேரக்டர் I cannot imagine Surya will play இப்படி ஒன்று. இப்ப வாட்டர்மெலன் சாருக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கல, ரைட் விடு, சரி விடு. எனக்கு அது படங்கள் இப்போ வரைக்கும் why also Balaji did this, but it's படம் வரட்டும் different. நான் பார்க்க மாட்டேன் படம் வரட்டும், நான் பார்க்க மாட்டேன். படம் வந்தால் அது இப்போ வருது தெரியும். பட் தெரியும் மைக்கிலுக்கு வந்தா ஐ வுட் சே அதுவும் அதான் அந்த க்ரீன் அந்த நான் சொல்லிக்க ஹி வில் லைக் அந்த நேச்சரோட கனெக்ட் ஆகியே இருப்பார். அந்த அதில் ஒரு அந்த சாங்ல எல்லாம் அவர் அந்த ஏதோ விவசாயமோட செய்கிறது. ஐ திங்க் அதில் ஐ திங்க் ஆனால் மாஸ் சீன்ஸ்ன்னு சொல்லிக்க மைக்கிலுக்கு தான் மாஸ் சீன்ஸ் ஒன்றுக்கு அடுத்தது இருந்துக்கே இருக்கு. அது இன்ட்ரோவே அப்படிதான் இருக்கு. மணிரத்னம் எழுதினது யூனோ. And I mean the most powerful scene is கடைசியில் படம் கடைசியில் அவே எலெக்ஷனில் வின் பண்ணிடுவேன், 4 சீட் வின் பண்ணிடுவேன். அண்ட் தென் அதில் பாரதி ராஜா வந்து கதைப்பார் இல்லை. அண்ட் தென் ஹி வுட் பி லைக் ஜஸ்ட் தள்ளி விட்டுட்டு அந்த ஜனகணமான பாட்டு இருக்குல்ல, ஹி வுட் ஹேவ் லைக் மில்க்ட் இட். ஆனால் எவ்ரி சிச்சுவேஷனில் வேறு லெவலில் இருந்திருக்கும். அண்ட் தென் சூர்யா வில் சிட் அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளுக்க ஒரு அந்த ரூமுக்கு. அண்ட் எவ்ரி ஒன் வுட் பி லைக் எல்லாம் ஒயிட் ஷர்ட் தானே, ஒயிட் ஷர்ட் ஒயிட் வேஷ்டி. ஆனால் அவர் மட்டும் உப்பியான ஒரு கலரில் இருப்பார். அதில் வந்து அந்த க்ரீனை விட்டுட்டு லைக் வேர் சம்திங் லைக் ப்ளூ. இட்ஸ் லைக் அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் சீன்ஸ். அதில் வந்து ஐ திங்க் என்ன சொல்ல வந்து வேண்டாம், லைக் அரசியலுக்குள்ளுக்கு ஒரு புது கலர் ஒன்று வருது. இட்ஸ் லைக் அந்த யங்ஸ்டர்ஸா அவை வந்து நிற்கணும்ட்டு. அதான் மைக்கேல் அது இட்ஸ் அ ரியல் பர்சன் இன்ஸ்பயர் பண்ண எழுதுங்க. ஜார்ஜ் ரெட்டி அவர்கிட்டையும் ஒரு பயோபிக் இருக்கு தெலுங்குல நினைக்கிறேன். ஸோ அவரை பேஸ் பண்ணி நடந்த கருத்து தான். ஆக்சுவலி அவர் வந்து ஏன்னா தேர்தல் நின்று ஜெயிக்கல, காலேஜ்ல அவர் செத்துருவார். அவே லைக் யாரோ கொன்று அந்த ஜார்ஜ் ரெட்டி. அது உண்மையா ஒரு கலவரம் நடக்கும் காலேஜ்ல, அவர் ஸ்டூடெண்ட் யூனியன் லீடர். அப்போ அதில் அவரை கொன்றுவினோம். அந்த ஃபைட் நடக்க அவர் செத்துருவார். அதில் வெரி இட் வாஸ் லைக் 26 or something சாயக்கு. அண்ட் அந்த கடைசியில் இந்த ப்ளூ போடுவார் இல்லை. இப்போ நீ கூட நேற்று சொன்னி எனக்கு அதில் பிடிக்காத விஷயம் ஒரு லைக் the most like unnecessary ஃபீல் பண்ண வந்து சித்தார்த் and அர்ஜுன் கேரக்டர். அப்போ நான் உனக்கு நேற்று சொன்னேன், in my opinion அந்த சித்தார்த் அந்த கேரக்டர் is like the most important one because he is blue. He represents blue and என்ன infinity, floating, water. You like அந்த depthness and the unknown things explore பண்றது. And Mani Ratnam is like doing, he wrote on the character வேணுமென்று தான் அப்படி ஒரு கேரக்டர் ஒன்று எழுதினவர் சித்தார்த் அர்ஜுன் கேரக்டர். பிகாஸ் இட் ஷோஸ் அஸ். அவர் வந்து கண்ணாடியோட எங்களை காட்டுறார். யூனோ இளைஞர்களுக்கு யூத்தானாக்களுக்கு அரசியல் பொலிட்டிக்ஸை பற்றி தெரியாமல் இருந்தால் நீங்கள் இப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்வீங்க. And he's like showing you don't have to go full into politics, man, but you should have the knowledge. You like possess or basic knowledge. And Siddharth மூலமா காட்டுற because Siddharth is blue, is water. And water இல்லாமல்
பூமி வந்து வளராது. And who is பூமி? It's Surya. It's Michael. ஜெயம் ரவி. சரி விடுத்து. அதாவது நாசா சயின்டிஸ்ட் எல்லாம் பிடிச்சு ஹைப்பாயிட்டேன் அந்த படம் பிறகு. கடைசியில் போட்டு எரிப்பாங்களே. என்வாயன்மெண்ட்டை வச்சு படம் எடுக்கலாம், கடைசியில் வச்சு எல்லாத்தையும் போட்டு எரிச்சு. சரி விடு. ஓகே ரைட் விடு மேட்ருக்கு. அண்ட் அவர் தானே he would be the only one. சூர்யாக்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்கும். நடந்தா பிறகு சித்தார்த் will be the only one who will say நான் மைக்கேல் இந்த பக்கத்தில் நிற்பேன். Even though I have no idea, no knowledge about politics. And what happened? Attack. வாட்டரால நீ ஃபயரை க்ளோஸ் பண்ணலாம். And air fire. Yes. ஏன்னா கடைசி ஃபைட் இருக்குல்ல அந்த நேப்பியர் பிரிட்ஜ்ல திருப்பி அங்கதான் பெருது படம். லைக் அந்த படமே அந்த எண்டிங் அண்ட் அந்த ஸ்டார்டிங் எண்டிங் ஒரு கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருக்கு. அண்ட் இன்டர்வியூஷன் ஒரே இடத்துல. இமேஜின் லைக் ஒரே இடத்துல. அண்ட் ஈவன் இன்பாக்கும் அப்படிதான். அவர் வந்து ஜெயில இருந்து வருவார், கடைசியில ஜெயிலுக்கு போவார். ஏன்னா பிகாஸ் he lost the game. Yeah, he lost the game. கபடி விளையாடுவார் ஜெயில தொடக்கத்துல. he lost the game. திருப்பி அங்க போடுவார். அண்ட் அர்ஜுன் வந்தது காரணம் வந்து அவராலான் யூனோ ஓகே இன்பசேகர சூர்யா கூட அவரை கில் பண்ண மாட்டார். லோரி ஒன்று வரும் பிகாஸ் இட் வுடன்ட் சூட் ஹிஸ் கேரக்டர். அண்ட் அதில் மைக்கிள் சொல்லியிருப்பேன், என் எதிரி நீ இல்லை, உண்ட லைக் அழுக்கான அரசியல் தான். எஸ் எஸ் இது வந்து எனக்கு இப்போ சூட்டாரமாகி கிடக்கு. ரைட்டு விடு. வேற விலங்குகளை 26 உண்டு. கான்ஃபிடன்ஸா இருங்க ப்ரோ. வெற்றி நிச்சயம். சரி அது விட அது வருகிறது. சரி. அண்ட் சூர்யா கூட அந்த ஜெயிலில் கிளாஸ் எடுப்பார் இல்லை, கிளாஸ் எடுக்க he would like explain ஒரு தியரி சொல்லுவார். இட்ஸ் a grand unified theory. அண்டு எங்களோட யூனிவர்ஸில், ஸோ ஐம் நாட் அ ஃபிசிக்ஸ் எக்ஸ்பர்ட் or something like that, ஏதாவது புலசொன்னால் ப்ளீஸ் மன்னிச்சு கொள்ளுங்க. திருத்துங்க. எஸ் ஆஃப்கோர்ஸ் கற்றுக்கலாம். அண்ட் அந்த கிராண்ட் யூனிஃபைட் தியரியில் எங்கட எர்த்தில் ஒரு ஈவன் ஸ்பேஸில் கூட த 4 மேஜர் ஃபோர்ஸஸ் இருக்கு. யா, ஸோ இட்ஸ் லைக் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷன். அண்ட் இந்த GUT கிராண்ட் யூனிஃபைட் தியரியில் அந்த கிராவிடேஷன் எடுத்தால் they explained that strong force, weak force and electromagnetic force வந்து பிக் பேங் நடந்ததில்லை 13 பில்லியன் இயர்ஸுக்கு முதல். அப்போ அந்த பிக் பேங் நடக்க இந்த 3 ஃபோர்ஸ் வந்து ஒரு ஃபோர்ஸாக இருந்ததாம். That's like the theory. And பிக் பேங் நடந்த பிறகு எங்கட பூமி, எங்கட எர்த் வந்து ஒரு 4 பில்லியன் இயர்ஸாக தான் இருக்கு. 3 to 4 பில்லியன் இயர்ஸ். அண்ட் யூனிவர்ஸ் வந்து கூலாக பிக் பேங் வந்து கணக்கு எனர்ஜி வெளிவிட்டதால் இட் வாஸ் வெரி ஹாட். அண்ட் அப்போ கூல் டவுன் ஆக அந்த பெரிய ஃபோர்ஸாக இருந்தால் வந்து 3 ஃபோர்ஸாக பிரிஞ்சு போனதாம். ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அண்ட் சூர்யா வந்து இதை வந்து அந்த எக்குவேஷன் வடிவாக சிவரில் எழுதுவார். அந்த அவர் ஜெயிலுக்கே கிளாஸ் எடுப்பார் எப்படியா நாலண்டு. அண்ட் தென் அந்த தியரியில் சொல்லுவினம் ஒரு அந்த இப்போ ஆயுதத்தோட அடாப்ட் பண்ணிக்க ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இஸ் இன்பசேகர், இரண்டால் ஃபயர் இஸ் ஸ்ட்ராங். வீக் ஃபோர்ஸ் நீ சொன்ன மாதிரி சிங்க் ஆகிற எனக்கு சித்தார்த். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் மைக்கேல். வை? ஹி இஸ் லைக் அட்ராக்டிங் எவ்ரி ஒன். அவர் எங்கே போனாலும் people will be like very amazed of him. And he's like அந்த இப்போ அப்படி சொல்லிக்க கூட அந்த மைக்கேலால தான் அவன் 2 பேருமே அட்ராக்ட் ஆகணும். அவன் 3 பேர்ட்ட லைஃப்மே கொலாப்ஸ் ஆகுறது மைக்கேலால தான். he will be the magnet. Yes. And physics சொல்றது when there is high energy present, இப்போ இந்த ஸ்பேஸுக்கு கணக்கு எனர்ஜி இருக்குன்றால் அப்ப இங்க பேய் இருக்குது. அப்ப இங்க ஒரு பேய் இருக்குது. அங்க பாலையா இருக்கிறார். Strong force will be weak. ஹை எனர்ஜி வரைக்க ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து வீக் ஆகும். அட் த சேம் டைம் வீக் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். எக்ஸாக்ட் இந்த படத்தில் இந்த லாஸ்ட் 25-30 மினிட்ஸ்ல இன்பசேகர் குறைஞ்சு கொண்டே போகும். ஹி வில் பி லைக் பீக் தொடக்கத்தில் அவட் எனர்ஜி லெவல். ஆனால் பேந்து படம் ஃபுல்லாக எனர்ஜி ஆகிக்க அவர்கிட்ட எனர்ஜி லெவல் குறைஞ்சுன்னு போகும். அர்ஜுன் அண்ட் மைக்கேல்ட எனர்ஜி லெவல் வந்து கூடிக்கொண்டு போகும். மணிரத்னம் டிட் கம்பைன் மேன் காம்ப்ளெக்ஸ் பிசிக்ஸ் தியரியை ஒரு படத்துக்கு சிம்பிளா இந்த படத்துல கொண்டு காட்டிடுவேன். தட்ஸ் லைக் கிரேசி. இதான்டா பிசிக்ஸ். இவ்வளவுதான் பிசிக்ஸ். இதனால நாங்க படத்தை பார்த்து அறிவு வளர்க்கலாம். அப்சல்யூட் சினிமா. அது கிரேசி. ஐ திங்க் ஐ வுட் சே அது லைக் அவர் அந்த அளவுக்கு யோசிப்பாரு எனக்கு தெரியல. ஆனா உண்மையாவே அப்படி இருந்திருந்தால் வாஸ் லைக் நான் டெஃபினெட்லி நான் தட்ஸ் அவர் சூர்யா அந்த செல்லுக்கு அந்த ஜெயிலுக்கு அவசியமே இல்லை அதை பற்றி கதைக்கிறதுக்கு. அண்ட் இட்ஸ் ஆல் லைக் அந்த ட்ரினிட்டி
எல்லாம் அந்த 3 விஷயத்தை தான். அண்ட் ஈவன் இந்த படம் வந்து they show us 3 different perspectives on love, on social life, on politics, on relationships between siblings, relationship between parents or even social class எல்லாத்துலேயும் அந்த trinity. I mean there might be thousands or millions of different perspectives, but இதுல வந்து மணிரத்னம் வந்து அந்த 3 எடுத்து எல்லாத்துலேயும் 3 வகையாக காட்டுறது. I think அதான் அந்த 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 3 பேர் ஈவன் அந்த திருப்பி போகணுமென்னு அந்த சித்தார்த்துன்ற விஷயத்துக்கு எனக்கு வந்து சித்தார்த் ஐ ஃபெல்ட் லைக் ஹி ஹேட் த பிக்கஸ்ட் கேரக்டர் ஆர்க் அந்த படத்தில். ஏன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து அவர் வந்து அந்த ட்ரெயினுக்கு தான் அவர்கிட்ட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும் when he meets Trisha and all. அப்போ வந்து யூ வில் see he's actually really ஒரு செல்ஃபிஷான கேரக்டர். he don't because அவர் அப்பா முதல்ல வந்து ட்ரெயினில் ஸ்டார்ட் ஆகாது, அப்போ இந்த பாட்டில் தானே ஸ்டார்ட் ஆகும். ட்ரெயின்ல காலேஜ்ல இருந்து வீட்டை வேற அப்ப த்ரிஷா வேற, அப்ப வேற ஒரு கேர்ள் ட்ரெயினுக்கு த்ரிஷா இல்ல, வேற ஒரு கேர்ள் இருப்பார். பிறகு தான் நான் அந்த பாட்டுக்கு போவேன். முதல்ல அந்த ட்ரெயின் சீன் வரும், அப்புறம் அந்த பாட்டுக்கு போறேன். and he will be like very selfish. பட் அப்பா அவர் வந்து IAS படிக்கணும்னு நினைப்பார், பட் he don't care, he wants to go to US. அவர் அப்புறம் அந்த இதுக்கெல்லாம் போயிருப்பார். and he meets த்ரிஷா ஏதோ சொல்லுவா சிவகாசில ஏதோ கல்யாணம் கட்டணும், சிவகாசில மாப்பிள்ளை பார்த்து. and அவைக்கு அந்த ஒரு முக்கியமான சீனே அவைக்கு அந்த வாட்டர்ல தான் நடக்கும், அந்த கடல் பக்கத்துல. ஸோ அந்த எலிமெண்ட் அதுல கொண்டு வந்தாச்சு. அண்ட் ஈவன் சித்தார்த்துக்கு அதுல he will like அதான் அந்த ஒரு செல்ஃபிஷான காயா இருப்பார். அவரே சொல்லுவார் எங்களோட யூத் இப்போ ஒரு ஈகோ பிடிச்ச யூத் தான், நாங்கள் ரொம்ப செல்ஃபிஷ்ன்ட்டு. பட் அவர் வந்து பட் he would like அவர் அந்த த்ரிஷா அண்ட் அவரோட ரிலேஷன்ஷிப்புமே it looks like it could not happen because அவன் வந்து எங்கேயோ இப்போ கல்யாணம் கட்டணும்னு சொல்லுவா. அவருக்கு வந்து யா ரைட் யா பட் இதுக்கு வரைக்கும் மணிரத்னம் was foreshadowing man. அப்போ அட்ரே கடித்தார். நம்ம இது யாரை பற்றி சொல்லிருக்கிறோம், நீங்கள் இப்போ என்ன பேரரசு பற்றி சொல்லிருக்கோம் இல்லைங்கல்ல, பேரரசு. அண்ட் தென் அவைக்கு வந்து எப்போ த்ரிஷாவோட அவருக்கு ஓகே ஆகும் என்றால் he becomes like அவர் அந்த செல்ஃபிஷை விட்டு வருவார். அவர் வந்து அந்த சூர்யாவோட சேர்ந்துட்டு அந்த கேர்லெஸ்னஸ்னை விட்டுட்டு அந்த அவருக்காக போறார். அண்ட் he becomes like அதான் அந்த ஒரு பொலிட்டிக்ஸ் ஆக்டிவாக வருவார். தனக்கண்டு மட்டும் வாழாமல் மற்றவைக்கு வாழணும் நினைப்பார். த்ரிஷா அவருக்கு கிடைச்சு. அதில் எனக்கு அந்த நேற்று உனக்கு சொன்னான்னு நினைக்கிறேன். இல்லை என்ன இது வந்து பிறகு சித்தார்த் அப்பா பார்த்துருந்தா. ஸோ நானும் அதானே சொன்னேன், நீ IAS படிச்சு நல்லது செஞ்சிருக்கலாம். அதில் ஒரு சீன் இருக்கு, அவர் இப்போ நீ நான் பொலிட்டிக்ஸுக்கு போகணும் நினைக்கிறேன். முதல் அங்கே என்றா அப்புறம் US இப்போ திருப்பி பொலிட்டிக்ஸ். பட் அதான் பேரண்ட்ஸ் வில் பி லைக் அதில் ஒரு நல்ல ஹோல்சம் மூமெண்ட் ஒன்று இருக்கும். சித்தார்த் போய் செய்யல, நாளைக்கு வந்து நான் அரசியலுக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன இப்படியெல்லாம் திட்ட இல்லாது, ஏன்னா நான் அரசியல்வாதி ஆகுவேன். அண்ட் அதான் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வாஸ் லைக் அவர் ப்ளூ தானே. அவர் வந்து கடைசியில் வரைக்கும் அந்த பிரிட்ஜ் அந்த கடைசி பிரிட்ஜ் முதல் யூ வில் see சித்தார்த் will have ஒரு green shirt on the color of Surya. Michael will be wearing like bluish ஆன இது சோ அந்த மிக்ஸ் ஆயிடுது. சோ அது அதுலயே அவ்வளோ ஒரு அந்த பிஹைண்ட் அவ்வளோ ஒரு யோசனை போயிருக்கு. கலரிங் வந்து வேற லெவல். அண்ட் அவன் வீடு எல்லாமே அப்படிதான், சிவப்பு வீடு இவருக்கு ப்ளூ will be like வீடு, இவருக்கு பச்சை வீடு தான் இருக்கு. அண்ட் ஈவன் ரவி கே சந்திரன் தான் அதில் சினிமாட்டோகிராஃபர் இருந்திருப்பார். இன்பாண்ட செக்மெண்ட்ல இட் வுட் பி லைக் வெரி ஹெக்டிக். அந்த கேமரா ஹேண்டில் பண்ண விதம் வில் பி லைக் ஹெக்டிக். தென் சூர்யா மைக்கேலோட செக்மெண்ட் வரைக்கும் இட்ஸ் லைக் வெரி ஸ்ட்ராங், ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் இட் வில் பி லைக் அந்த வெரி டிட்டர்மின்ட். அண்ட் சித்தார்த்தன் வரைக்கும் இட்ஸ் லைக் ஒரு சைல்டிஷான பிஹேவியர். அந்த லவ் வரைக்கும் அந்த பீச்ல சாங்ல இப்படி தான் கமரா கிரேசியா இருக்கு. And that's the thing, அந்த ரவிச்சந்திரன் அதுல வந்து he understood fully மணிரத்னம்'s vision. And அது கதைக்கிற டைலாக்ஸ் கூட ஐ திங்க் ஈவன் பாரதிராஜா கூட மேடிட்ட சொல்லுவார் அதில், வேற அறுத்து விட்டால் மரம் தானா விழுந்துடும். இட்ஸ் லைக் ஹீஸ் ரிஃபரிங் டு மைக்கேல். அவர் சுற்றி இருந்தாக்க நீ அறுத்து விடு தானா விழுந்துடும் எல்லாத்தையும். அண்ட் இப்போ எண்டுக்கு பாருங்க, ஒரு ஆளை பற்றி நாங்கள் கேட்கல, தலைவர் பெரிய பைய பற்றி கேட்கல. நான் நேற்று கூட சொன்னேன், initially Maniratnam didn't want to include any songs and AR did like no man. நான் போடுவேன் படத்துல போடுறேன், என்ன வெச்சு கூட நீ பாட்டு போடாட்டி என்னதுக்கு இங்க வந்த தெரியாது எனக்கு. And then sound track செஞ்சிட்டார். And then he showed him Maniratnam காட்டேக்க மணி அதுக்கு பிறகுதான் ஸ்கிரிப்ட்ல வந்து சாங்ஸ் இன்க்ளூட் பண்ணவர். அண்ட் எவ்ரி 3 அந்த எல்லா 3 பேருக்கும்
ஒரு ஐகானிக் சாங்ஸ் கொடுத்திருப்பாரு. சண்டக்கோழி சாங் ஃபார் மீரா ஜாஸ்மின் the first song படத்துல இருக்கு. and then மைக்கேலுக்கு ஜனகணமன and சித்தார்த்துக்கு யாக்கை தீரி. I think மைக்கேலுக்கு மட்டும் தான் 2 songs இருக்கு. மைக்கேலுக்கு 2 songs அந்த அது ஒரு லவ் சாங் yeah per level இருந்திருக்கு man. அந்த AR and work அதான் அதுல பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே it's like very underrated one. இதுல தான் தெரியுது இப்ப என்ன டைரக்டர் பெர்ஃபெக்ட் ஸ்க்ரீன் பிளே இருந்தா, பெர்ஃபெக்ட் கேமராமேன் இருந்தா, பெர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட் இருந்தா, பெர்ஃபெக்ட் மியூசிக் டைரக்டர் இருந்தா என்ன மாதிரி ஒரு ஆர்ட் இங்க நடக்கும். It's almost ஒரு nearly perfect ஆன மூவி man. It's very it's really underrated. உண்மையா நிறைய பேர் பாத்துக்க மாட்டீங்க, போய் பாருங்க அந்த படம். Yeah, because it's a Mani Ratnam movie. Yeah, it's a Mani Ratnam film, but நிறைய பேருக்கு தெரியல. Yeah. But I think it's not iconic Mani Ratnam. அது Mani Ratnam தெரியாது. Yeah, அதான் அந்த மெட்டா ஃபில்ம் அவ்வளவு கவுட்டடா இருக்குறதுனால இது கொஞ்சம் ஷேடோ, கொஞ்சம் சிமிக் ஷேடோ. Yeah, but it's okay man. இப்ப வேற ஒரு டைரக்டருக்கு Aaytha Ezhuthu would have been like the best movie in the career. Mani Ratnam we couldn't even say top 5 level movie தெரியல. Because all the other movies are extraordinary. Yeah. Mani Ratnam பார்த்தா yes வேற லெவல் மூவிஸ் 2 தான் சொதப்பினது. ரெண்டே I would say காட்டு வெளியிலே Thug Life. Yeah. வேற ஒண்ணுமே எனக்கு மொக்க காட்டு வெளியிலே Thug Life ஓட ஒப்படைக்க it's like wasn't that even bad. அப்படி பாக்கேக்க but I mean hey man 45 yearsல 2 மூவிஸ் சொல்லப்பலன்னா அது okay bro. இதோட வேற even Messi misses some penalties. So அப்படி பாக்க I think Mani Ratnam is the greatest of all time man. He's the greatest of all time. அதான் என்ன வந்தாலும் சரி, நாங்க அப்போ கூட கோட் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. Mani Ratnam தான் அவர்தான் greatest of all time. என்ன யார் வந்தாலும் Mani Ratnam தான் forever. எப்பனாலும் in the past, in the present, and he's the greatest ever. அடிக்க முடியாது. Love you Mani. So இதோட I think இதோட முடிச்சிடுவோம். பாக்கறதுக்கு போய் பாருங்க. திரும்பி பாருங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவோட பாருங்க. நாங்க சொன்ன சில விஷயங்களோட வேற உங்களுக்கு சில வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம். எழுதுங்க. Yes. So இத சில நம்பி மேல எழுதுறவி நம்ம அவன் பெர்ஸ்பெக்டிவ்ல அது நல்லா இருக்கும். I mean நாங்க கூட இப்ப நீ சொன்ன இப்ப நீ சித்தார்த் இத பாக்கேக்க we watched the same movie. நீ வேற உனக்கு அதுல சித்தார்த் இது பெருசா லிங்க் ஆகல, பிடிக்கல. நான் வேற மாதிரி பார்த்தனா, நீ வேற மாதிரி பார்த்தியா. That's good. அதனால தான் அது Mani Ratnam did everything on purpose man. இதெல்லாம் ஒரு ஆர்ட். Everything ஒண்ணுமே coincidence இல்ல. It's like very well planned and executed. Yeah. வேற எல்லாரும் சொல்லி நம்ம சும்மா படம் தானே. No, it's more than art. இது வந்து ஒரு எமோஷன். மெயில கம்ப பாருங்க, நீங்களே சொல்லுங்க. நான் என்ன செருப்பால அடிக்க வேண்டாம். நீ மெயில கட்ட it's art. I don't care. அதான் மூவி இஸ் an art. அது வந்து சரியா கையாளுனா ஒரு வேற பிகாஸா இருக்கலாம். தரம் நிரந்தரம். And we have the privilege to enjoy it. Enjoy பண்ணுங்க. Yeah. So fan version மண்ணமே. Any போயாச்சு எல்லாரும் போயிட்டுமே. நடத்துற ஆட்கள் எல்லாரும் போயிடும். ஒருத்தர் அரசியல போட்டார், மற்றவர் காம்பா ரேஸ்க்கு போட்டார். இருக்கிறது we have like two veterans, two தாத்தாஸ். அவேம் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மென்ட் போயிடும். Yes. ஒருத்தர் SK பராசக்தி அப்படி இப்படிதானாம். அதனால and hope I think this is the perfect moment to close this episode. Yes, so thank you very much. Rate us on Spotify and மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நான் Big Boss.